வணக்கம் சாய்ராம். மீண்டும் பாபாவனுடைய வீடியோ ஆடியோ போடுவதில் சந்தோஷப்படுறேன். இந்த வாரம் ஆடியோவில் பாபா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னென்னா அயோத்தி பயணம். பாபா கிட்ட நான் பெரிய பிரார்த்தனையாக ஒன்று கேட்டேன். அதாவது அயோத்தியில் ராமரை பிரதிஷ்டை பண்ண உடனே பாபா கிட்ட போயிட்டு, ஞானவழி சீரடி சாய்பாபா, அப்பா நீங்கள் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு முறை எனக்கு ராமருடைய தரிசனத்தை எனக்கு காட்டுங்க பாபா அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக தான் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையாக கேட்டேன். ஆனால் பாபா அதை எனக்கு உடனே பெரிய ஒரு பரிசாக கொடுத்தார். மார்ச் 6 என்னுடைய பிறந்த நாள். ஆனால் பாபா மார்ச் 7 வியாழக்கிழமை நீ ராமரை பார்க்க டிக்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு பாபா ஒரு ஆசிரியர் மாதிரி எனக்கு சொன்ன உடனே எனக்கு அதுக்குண்டான வழியை பாபா காட்டினார். உடனே அயோத்திக்கு டிக்கெட்டை புக் பண்ணேன். நானும் என் மகனும் அயோத்திக்கு போய் ராமரை தரிசனம் பண்ணோம். போன அன்றைக்கே வியாழக்கிழமை மார்ச் 7 வியாழக்கிழமை அன்று சாயந்தரம் ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் சனிக்கிழமை ஒரு முறை காலையில் போய் ராமரை தரிசனம் பண்ணோம். ஒரு அருமையான தரிசனங்க. ராமருடைய ஜென்மபூமி. அப்பா எங்களை அரவணைச்ச ஒரு சந்தோஷம். எல்லா சாய் பக்தர்களுக்காகவும், இந்த ஞானவழி சீரடி அழைத்துக்கு வருகிற எல்லா சாய் பக்தர்களுக்காகவும் நான் ஸ்ரீராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்பா, எல்லோரும் உங்களுடைய காட்சியை வந்து பார்க்கட்டும், எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு சில பக்தர்கள் நான் அயோத்திக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமருக்கு காணிக்கை கொடுத்தாருங்க. அந்த காணிக்கை அங்கே செலுத்திட்டு எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த கோயில் உள்ளே போன உடனே அப்பா எங்களை அரவணைச்ச ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. கண்கள் எல்லாம் கலங்கி உடலெல்லாம் ஒரு பூரிப்பில் சந்தோஷமாக அந்த தருணத்தை நான் அனுபவித்தேன் சாய்ராம். அதுவும் இல்லாமல் சராயு நதியில் போகும்பொழுது அந்த சராயு நதி பயணத்தில் நிச்சயமாக அந்த உணர்வு சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. பகவானே வந்து தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது போல இருந்தது. ராமர் வைகுண்டத்துக்கு போன நதி சராயு நதி. அந்த நதியில் படகுல போகும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உணர்வு. பகவான் நம்ம கூடவே நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சாய்ராம், நான் பாபா கிட்ட ஒரு விளையாட்டாக தான் கேட்டேன், பாபா எனக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுப்பீங்களா, ராமரை பார்க்குற வாய்ப்பு. ஆனால் பாபா சொன்னார், நீ கேட்குறது விளையாட்டாக கேட்டாலும் உண்மையாக நான் பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு பரிசாக கொடுத்தாரு சாய்ராம். அந்த காட்சி, அதாவது 48 நாளுக்குள்ளே ஸ்ரீராமரை பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக ஞானவழி சீரடி சாய்பாபா எனக்கு கொடுத்தாரு. அதனால் சாய்ராம், நான் சராயு நதியில் போன வீடியோவும் இதில் போடுறேன், ஆடியோவும் கேளுங்க. நீங்களும் அப்பா கிட்ட பிரார்த்தனையாக வையுங்க, ஸ்ரீராமரை ஒரு முறையாவது அந்த அயோத்தியில் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அவர் பிறந்த ஜென்ம பூமியிலே மறுபடியும் நம்மளை எல்லாம் கலியுகத்தில் அவதரிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார், அவதரிச்சிட்டார். பாபா தான் ஸ்ரீராமர் தான் பாபான்னு நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். அதுதான் உண்மை. ஸ்ரீராம நவமியை தான் பாபாவுடைய பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அதனால தான் சாயப்பா எல்லா இடத்துலையும் அவதரித்து ராமர் ரூபத்திலே இப்போ அவதரிச்சிருக்கார் அந்த இடத்துல. அதனால் எல்லோரும் போய் ராமரை பார்த்து தரிசனம் கண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கும் மாதிரி பாபாக்கிட்ட நான் பிரார்த்தனையாக வச்சுட்டு வரேன். ராமர்கிட்டையும் பிரார்த்தனையாக வச்சுட்டு வந்திருக்கிறேன். சாய்ராம், மறக்காமல் இந்த ஆடியோவை வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பவும் பாபாவை வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஜெய் சாய்ராம்.